மாய நரியின் சோதனையை வெற்றி கொண்ட விக்ரம் பிரகாசமாக ஒளிரும் பாதையில் நடக்கத் தொடங்கினான். வனத்தின் காற்றில் ஒரு இனிமையான மனம் பரவியது. மரங்கள் மெதுவாக அசைந்து அவனை வரவேற்றது போல் இருந்தது. இந்த பாதை என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று விக்ரம் நினைத்து கொண்டிருந்தான். திடீரென புதர்களிலிருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு கேட்டது. விக்ரம் அச்சமின்றி முன்னேறினான். அவன் முன் வெள்ளி நிறத்தில் பிரகாசிக்கும் அகன்ற நதி. அந்த நீரில் நட்சத்திரங்கள் விழுந்தது போல் மினுங்கின. நதியின் நடுவே ஒளிரும் கல்லாலான சிறிய பாலம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மர்மமான குரல் கேட்டது. விக்ரம், இந்த நதியை கடக்க உனக்கு இன்னொரு சோதனை இருக்கிறது. நீண்ட வெள்ளை தாடியுடன் நீல ஆடையணிந்த ஒரு முதியவர் தோன்றினார். அவரது கையில் ஒளிரும் தங்க குச்சி. பாலத்தை கடக்க உன் மனசாட்சியிலிருந்து வரும் 3 உண்மையான சத்தியங்களை செய்ய வேண்டும் என்றார் முதியவர். விக்ரம் தைரியமாக பதிலளித்தான். சரி, நான் தயாராக இருக்கின்றேன். முதல் சத்தியம். விக்ரம் வானத்தை நோக்கி கூறினான். முதல் சத்தியம், நான் என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் மனமாற நேசிக்கிறேன். அந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டவுடன் நதியின் நீர் பொன்னிறம் பெற்றது. முதியவர் புன்னகையுடன் தலையாட்டினார். இரண்டாவது சத்தியம், எந்த சிரமம் வந்தாலும் நான் ஒருபோதும் விடாமல் முயற்சி செய்வேன். நதியின் ஒளி இன்னும் பிரகாசமானது. மூன்றாவது சத்தியம், நான் என் அறிவையும் உதவியையும் நல்ல உள்ளத்தையும் எப்போதும் பிறருடன் பகிர்வேன். அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டவுடன் ஒளிரும் பாலம் மெதுவாக பிரகாசித்து நதியின் மீது முழுமையாக விரிந்தது. முதியவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். விக்ரம், நீ சோதனையை வெற்றிகரமாக முடித்தாய். இப்போது அடுத்த பயணத்தை தொடங்கு. விக்ரம் பாலத்தில் கால் வைத்து நடந்தான். அவன் மனதில் நம்பிக்கை. மாயாவனத்தின் ரகசியம் நெருங்கி வருகிறது.